இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் எப்படி நடந்தது? தாக்குதல் துவங்கி 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டி இருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது. 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி, ராணுவத்தின் தோல்வி, சிஆர்பிஎஃப் தோல்வி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி, 3னுடைய தோல்வி. இதற்கு யார் பொறுப்பேற்க போவது? அதிகாரிகளா, அமைச்சரா? ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா? யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவீர்களே, இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவிலே இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கிக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார். எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது.